என் தங்கப்பிள்ளையே, உன்னுடைய குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய இந்த சனிக்கிழமையின் வெற்றி விடியலில் உன் மனம் விரும்பும் செய்தியோடு உன் அம்மா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இன்று என்னை கண்டும் காணாமல் சென்றாலும் சரி, உன்னை நான் தேடி வந்திருக்கின்ற நேரம் என்னை நீ விட்டுவிட்டாலும் சரி, நானாக இனி உன்னை தேடி வர மாட்டேன். ஏனென்றால் நான் உன்னை தேடி வந்து இத்தனை அதிகமான விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்ல நினைக்கும் பொழுது அதனை என்னவென்று நீ தெரியாமல் சென்று விட்டாயானால் அதன் பிறகு உனக்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் நான் பொறுப்பெடுத்து கொள்ள முடியாதல்லவா? அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன், என் குழந்தையே, முதல் இலை உதிர்ந்த போது வழியில் துடித்த மரம் அடுத்தடுத்த இலையுதிர்வில் சுதாரித்து கொண்டது. இப்போது கிளைகளை முறிந்தாலும் அதற்கு ஒரு துளியளவும் வலிப்பது கிடையாது. எல்லாமும் வாழ்க்கையில் பழகி போகும் என்பது ஒருபுறம் இருந்தாலும் இதிலிருந்து நம்மால் கடந்து போக முடியும் என்பது மறுபுறம் இருக்கிறதல்லவா? இதில் உனக்கு என்ன வேண்டும் என்பதனை நீ முடிவு செய்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள நீ துணிந்து விட வேண்டும். என் குழந்தையே, தெய்வத்திடம் நீ மனதார கேட்டதை உனக்கு தராமல் இருந்தபோது கூட உன்னுடைய மனது வலிக்கவில்லை. ஆனால் கேட்டதற்கு மேலாக ஒன்றை தந்துவிட்டு அது உனக்கானதில்லை என்று ஏமாற்றமடைந்த பொழுது உன் மனது மிகவும் அதிகமாக வலித்ததல்லவா? என் குழந்தையே, இது தெய்வத்தின் மீது உன்னால் ஒருபோதும் குறை சொல்லிவிடக்கூடிய விஷயம் அல்ல. என் குழந்தையே, உன்னுடைய மனது எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் இருப்பதை விட இல்லாத ஒன்றின் மீதுதான் அதிகமாக ஆசைப்படுகின்றது. இல்லாத ஒன்றின் மீது நீ ஆசைப்படும் பொழுது, அதுதான் வேண்டும் என்று நீ அடம் பிடிக்கும் பொழுது, தெய்வம் அதனை மறுக்காமல் உனக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். அப்படி கொடுத்தாலும் அது உனக்கு இறுதி வரை நிலைக்காது என்று தெரியும் பொழுது அது உன்னை விட்டு பிரிந்துதான் ஆக வேண்டும். தேவையில்லாமலும் காரணமில்லாமலும் உன்னை தொடர்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் உனக்கு நிலைக்காது என்பதனை முதலில் புரிந்து கொள். அதனால் உனக்கு எந்த பலனும் இல்லை என்பதனையும் முதலில் நீ உணர்ந்து கொள். நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நிலையானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருவரினுடைய எண்ணமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது நிலையற்ற ஒன்றை நான் கொடுத்து அதை காலம் முழுவதும் உன்னை வேதனைப்பட வைக்க விரும்பவில்லை. பாதியிலேயே அதை உன்னிடத்தில் இருந்து பறித்து விட்டோமானால் இனி கிடைக்காது என்று இப்பொழுதே உன் மனதை தேற்றிக்கொள்வாயல்லவா? அதனால்தான் உனக்கு இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உரிமை உள்ள உறவும், உண்மை உள்ள அன்பும், நேர்மை உள்ள நட்பும், நம்பிக்கை உள்ள வாழ்வும் என்றும் விட்டு போவாது. அது என்றும் தோற்றும் போகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே உறவுக்குள் உரிமைகளை எடுத்துக்கொள்கின்ற அளவிற்கு இடத்தை கொடுக்க வேண்டும். உண்மையான அன்பு அங்கே இருக்க வேண்டும். நேர்மையான நட்பு இருக்க வேண்டும். நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை யாருக்கும் எந்த இடத்திலும் விட்டு போகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கின்ற இந்த நேரம் எப்பொழுதும் இனி உனக்கான உண்மைகளை நிச்சயமாக இந்த வாழ்க்கை நிலையாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது எது, கெட்டது எது என்று என் குழந்தை எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டு மனதார உன் வெற்றியை நீ எப்பொழுதும் உறுதி செய்ய தயாராக இருந்து கொண்டே இரு. எந்த இடத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீ விட்டு விடாதே. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை மட்டும் நீ தொலைத்து விடாதே. இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனி உனக்கான வெற்றியையும் உனக்கான மகிழ்ச்சியையும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பதை நீ கண்குளிர காணத்தானே போகின்றாய்.
கையேந்தி கேட்டதற்கு பெயர் பிச்சை என்றால் நானும் கையேந்தி கேட்கிறேன் உன்னிடம். பணமோ பொருளோ அல்ல, உன்னுடைய அன்பை என்று சொல்லி என் பிள்ளை என்னிடம் கையேந்தி நிற்பதை நான் கண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, எப்பொழுதுமே என்னுடைய அன்பு உனக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கும். ஒரு நாளும் நான் உன் வாழ்க்கையை விட்டோ உன்னை விட்டோ ஒரு அடி தொலைவு கூட ஒருபோதும் நகர்ந்தது கிடையாது. நகர வேண்டும் என்றும் ஒருபோதும் நினைத்தது கிடையாது. அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனைக்கும் இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, மற்றவர்கள் உன் பின்னால் பேசும் வார்த்தைகளை தெரிந்து கொண்டால் பலர் உன் முன்னால் நிச்சயமாக நின்று கொண்டு சிரிப்பதை குறைந்துவிடும். அதனால் எப்பொழுதுமே பின்னால் பேசுகின்றவர்களையும் நாம் இல்லாத இடத்தில் நம்மை பற்றி இவர்கள் என்ன பேசுவார்களோ என்பதனை பற்றிய எண்ணங்களையும் முதலில் நிறுத்திவிடு. என்னவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், எதை வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். உன்னுடைய வாழ்க்கை உனக்கு வேண்டியதை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. நீ தவறு செய்திருந்தாலுமே மனதார அந்த தவறை நீ திருத்திக் கொள்ள நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை மன உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, எந்த நொடியிலுமே நாம் எதையும் கடந்து இந்த வெற்றிக்கான உண்மைகளை என்னவென்று தெளிவுபடுத்தி கொண்டிருக்கும் பொழுது இதையெல்லாம் சரி செய்து உனக்கென நான் தருகின்ற உண்மைகளுக்கு நீ எந்நாளும் கட்டுப்பட்டு நல்லபடியாக இருந்து கொண்டிருந்தால் அது போதும். என் குழந்தையே, எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் நம்மை ஒருவர் ஏமாற்றி செல்லும் பொழுது மனதில் தோன்றுவது என்ன தெரியுமா? நீ என்னை ஏமாற்றி என்னிடம் பொய்யாக இருந்ததில் எனக்கு துளியளவும் கோபம் கிடையாது. இனி என்னால் உன்னை நம்ப முடியாதே என்ற ஒரு வருத்தம்தான் எனக்குள் வந்திருக்கின்றது. ஏமாற்றப்பட்ட பின்பும் உன்னை நம்புவதற்கு நான் முட்டாள் இல்லை என்பதுதானே இங்கு உன்னுடைய எண்ணமாக இருக்கின்றது. இந்த ஏமாற்றத்தின் வழியை ஒருபோதும் நீ மறக்கக்கூடாது. இந்த ஏமாற்றத்தை கொடுத்த மனிதர்களை மீண்டும் ஒரு நொடிப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நீ ஏற்கக்கூடாது என்பதனை புரிந்து கொள். ஒரு ஏமாற்றம் உன்னுடைய மனதை எந்த அளவில் பாதித்திருக்கிறது என்பதனை நான் கண்டிருக்கின்றேன். ஒரு ஏமாற்றத்தினால் இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் தொலைத்திருக்கிறாய் என்பதனை நான் அறிவேன். எல்லோரும் மனம் விட்டு பேசுவதற்கு ஒரு உறவை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி தேடப்படும் பொழுது உனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு உறவு என்றால், உனக்கு கிடைத்த ஒரு நிலையான உறவு என்றால் அது உன் அம்மா நான் அல்லவா? நான் இருக்கும் பொழுது உனக்கு நிச்சயமாக மனம் விட்டு பேச யாரையும் தேட வேண்டிய அவசியம் இங்கில்லை. இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய சந்தர்ப்பங்களும் தரக்கூடிய சூழ்நிலைகளும் என்றென்றும் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொண்டு வந்து உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை சுற்றி வருவதும் இந்த வாழ்க்கை உனக்கென கொடுப்பதும் எப்பொழுதும் உன் மகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கட்டும். தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், நிச்சயமாக எல்லோரின் முதுகுக்கு பின்னால் ஒரு கையானது இருக்கும். அது தட்டி கொடுக்குமா அல்லது தட்டி விடுமா என்பது அந்த கைகளுக்கு மட்டுமே தெரியும். தட்டி கொடுத்தாலும் சரி, தட்டி விட்டாலும் சரி, என் பிள்ளை, நீ உன்னுடைய முயற்சிகளை மட்டும் ஒருபோதும் கைவிட்டு விடாதே. உன்னுடைய முயற்சிகளில் நீ நிச்சயமாக தோல்வி பெறுகின்ற ஒரு நிலை வரும் பொழுது அந்த இடத்தில் நான் வந்து நின்று உன்னை காப்பேன் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, தேவையில்லாமல் அடுத்தவருக்கு உதவி செய்கிறேன் என்ற பெயரில் ஒருபோதும் யாருக்காகவும் கடனை மட்டும் வாங்கி கொடுத்து விடாதே. வாங்கி கொடுத்து விட்டு நீ நிம்மதி இல்லாமல் அலைய வேண்டும். வாங்கியவர்கள் வாங்கி நிச்சயமாக
அவர்கள் அதை பற்றி எதுவும் கண்டுகொள்ளாமல் நல்லபடியாக சந்தோஷமாக அந்த பணத்தை செலவு செய்துவிட்டு அவர்கள் சுற்றி திரிவார்கள். இன்றைய மனிதர்களிடத்தில் எல்லாம் எப்பொழுதும் கருணையையோ நம்பிக்கையையோ எதிர்பார்க்க முடியாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை உன்னால் ஒருபோதும் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர வேண்டிய காலகட்டம். இனி உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உன்னை தேடி வந்திருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உண்மையான அன்பு கொண்டவர்கள் உன் அருகில் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் எவ்வளவு நீண்ட தூர பயணமாக இருந்தாலும் அது உனக்கு கடினமாக தோன்றாது. அவர்களோடு பேசி நடந்து செல்வது, அவர்களோடு வாழ்ந்து இந்த வாழ்க்கையை கடந்து செல்வது எல்லாம் அத்தனை ஒரு இனிமையான விஷயம் அல்லவா? அதை ஒருபோதும் என் குழந்தை நீ மறைத்து விடக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை ஒருபோதும் நீ தொலைத்து விடக்கூடாது. நல்ல உள்ளங்களை எல்லாம் விரட்டி அடித்து விட்டு தேவையில்லாத மனிதர்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ சேர்த்து வைத்து கொண்டிருப்பதை முதலில் தடுத்து நிறுத்து. இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை வெற்றியும் கிடைக்கும் விதமாக உனக்கான நன்மைகள் நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, பலமுறை நீ யோசித்திருக்கிறாய், எதற்காக இந்த பூமியில் நாம் பிறந்தோம் என்று. ஒரு முறையாவது நீ யோசித்திருக்கிறாயா? நாம் சந்தோஷத்தை அனுபவிக்க பிறந்திருக்கிறோம், அந்த சந்தோஷத்தை தேட வேண்டும் என்று ஒரு முறையாவது யோசித்திருக்கிறாயா? யோசனைகளில் எல்லா விஷயங்களையும் கோட்டை விட்டுவிட்டு அதன் பிறகு அது நடக்கவில்லை, இது நடக்கவில்லை என்று சொல்லி புலம்புவதனால் எந்த பலனும் இல்லை என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனியாவது வருகின்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் உன்னுடைய வசமாக்கி உனக்கு எப்படி இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதற்கு ஏற்றது போல நீ மாற்றிக்கொண்டால் போதும். நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். என் குழந்தையே, போகும் இடமும் தெரியாது, செல்லும் வழியும் தெரியாது, வாழ்க்கை என்னும் இந்த அடர்ந்த காட்டில் செய்வதறியாது கண் கலங்கி நிற்கும் உனக்கு நிச்சயமாக நல்ல வழி கிடைத்திட நான் உன்னோடு வருவேன். எப்பொழுதும் உன்னை பின்தொடர்ந்து வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னுடைய சரியான புரிதல் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ச்சியையும் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் என்றும் என்றென்றும் கொடுக்கும் வரை உன்னை சுற்றி நான் வந்து உனக்கு நடத்தப் போவது எல்லாமும் உனக்கு மிக பெரிய நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லா நிலையிலும் உனக்கு வெற்றி என்பது அங்கு உறுதியாக கிடைக்கும் அல்லவா? என் பிள்ளையே, நியாயங்கள் உன் பக்கமே இருந்தாலும் புரிந்து கொள்ளாதவர்களோடு நீ வாதாடி கொண்டிருப்பதில் எந்த பலனும் கிடையாது. அமைதியாகத்தான் அதை விட்டு விலகி போக வேண்டியதாக இருக்கின்றது. இப்படியாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் உனக்குள் இருக்கின்ற மாற்றங்களை எல்லாம் நீ வெளியே கொண்டு வந்துவிடு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய அற்புதத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, ஒரே ஒரு நாள் அடுத்தவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தால்தான் தெரியும். ஒருபோதும் இவர்களைப் போல அவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நீ சொல்ல மாட்டாய். ஏனென்றால் அவனவனிடத்தில் இருந்து பார்த்தால்தான் அவனவன் படுகின்ற கஷ்டங்களும் வேதனைகளும் துன்பங்களும் என்னவென்று தெரியும். அதனால் நிச்சயமாக எந்த இடத்தில் இருக்கின்றாயோ, எந்த வாழ்க்கை கிடைத்திருக்கின்றதோ அதை சந்தோஷமாக நீ வாழ்ந்து விட்டால் அது போதும். நிச்சயமாக உனக்கு என்றுமே நல்லதே நடக்கும். என்றுமே உனக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமுமே உறுதியாக நடக்கும். இந்த நிலையிலும் எதையும் விட்டுவிடாது. மனத்தெளிவோடு இரு.
நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.